மாதிரி என் பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார திண்ணியில பிய்ய பேண்டு பிடிச்சு பக்கத்து வீட்டுக்கார திண்ணியில பிய்ய பேண்டு பிடிச்சு அவன் என்ன சண்டைக்கு வரானே அருவு கட்டவன என்ன மூளை கட்ட இல்லைங்க 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 அது இருங்க அவன் ஏன்ட்ட சண்டைக்கு வராங்க பக்கத்து வீட்டுக்காரன். சரி உனக்கு எனக்கு ஆவாதே உன் பிள்ளை என் வீட்டு திண்ணியில பிய்ய பேண்டு பிடிச்சு ஒழுங்கா சுத்தம் பண்ணி கொடுறாரு ஏன்டா வலிக்கிட்டு இருந்தேன் அது என்ன தின்ன வீரவேலு சொன்ன அப்படி அதான் என்னது ஐயோ என் பெயர் இதுங்க இது கொஞ்சம் ஐயா பன்னீர் போட்டானுங்க உங்கள் பெயர் காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னா சத்தம் போடக்கூடாது. அவை தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒருவர் வேண்டும் அல்லவா? தந்தை ஒரு 5 ஆராச்சு வேணும். 5 ஐயா வேணும்னு சொன்னேன். என் தந்தையாரியா யாரு? மகாராஜன். ஓ கனக மகாராஜனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் நீங்க ஒண்டி ஒருவரா பிறந்து ஒரே மகனாய் பிறந்து குலத்து வேந்தன். நான் எங்கே வாழ்கிறேன்? உங்க நாடு எந்த நாடு? என் நாடு எது? எந்த நாடு? என் நகரம் எது? எந்த நகரம்? நான் இருக்கும் இருப்பிடம் எது? சேடம்பட்டி புதூர். வெற்றி விடுவேன் கையை. எந்த ஊருங்க உங்க ஊரு? இந்த காசி மன்னன் ஆண்டு மறைக்கூடிய உங்கள் சாம்ராஜ்யம் எந்த நாடு? தேனோடும். 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 நீர்வளம், நிலவளம், குடிவளம், கொடைவளம், படைவளம் இந்த தேனோடு மச்சமா நகரம். மச்சமா நகரம். என் தேசம் எது? உங்கள் தேசம் எந்த தேசம்?
தேசமோ காசிவா நகரம். உண்மைதான். காசிவா நகரை ஆண்டு வரக்கூடிய மன்னன் காசிராஜனாய் இருந்தாலும் அந்த காசிராஜனா இருந்தாலும் மன்னன் இருந்தால் மன்னனுக்கு ஏற்ற மனைவியால் வேண்டும். திருமணம் செய்த என் தேவி பேர் என்ன? உங்கள் தேவியால் பெயர் என்ன? அம்மா கொஞ்சம் சேர் போட்டீங்க, கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. கீழே உட்காரையும் கொஞ்சம் வந்து இருக்கிறாங்க சேர். தேவியால் பேர் என்ன? என் தேவியால் நல்ல தங்கம். ஓ, உங்க தேவியால் நல்ல தங்கா. அம்மன் நல்ல தங்கால திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடு போட்டு இந்த காசி மன்னன் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்தில் எங்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்று கேட்கிறாய். புத்திரபாக்கியம். ஆமா. அப்படியா கேட்டாய்? அப்படியே தான் ஜெயமி கேட்டேன். எப்படி கேட்டாய்? உங்களுக்கு புத்திரபாக்கியம் வந்து விடும் இல்லையே. புத்திரபாக்கியம் பண்ண மாட்டேன். புத்திரபாக்கியம் இருக்குதான்னு கேட்ட சுவாமி. எனக்கு 7 குழந்தைகள். ஓ, சரியா 7 குழந்தைகள். பரவாயில்ல சாமி. தானசேகரன். தானசேகரன். தானல்ல ஞான. ஞானசேகரன். ஞானசேகரன். அப்படிப்பட்ட சரியில்லை. மூத்த மகன் ஞானசேகரன். மூத்த மகன் ஞானசேகரன். குணசேகரன். குணசேகரன். தனசேகரன். தனசேகரன். சந்திரசேகரன். சந்திரசேகரன். ராஜசேகரன். ராஜசேகரன். விஜயசேகரன். விஜயசேகரன். இப்படி 7 மக்கள் எனக்கு. உங்களுக்கு சரியாக 7 மக்கள். 7 மக்களை பெற்றெடுத்து சீரோடு சிறப்போடு இந்த காட்சி நாட்டிலே வாழ்ந்து வரும் நேரத்தில் உங்க காலத்துல குடும்ப கட்டுப்பாடு மிஷின் இல்லையாட்டணும். 7 பிள்ளை பெற்றுட்டியா? ஆமாடா. பரவாயில்ல, வாரத்துக்கு ஒண்ணு சோறு போடணும் மாத்தாங்க. இல்ல பெருசாயிட்டீங்கன்னா வாரத்துல உனக்கு ஒண்ணு சோறு போடணும்ல. 7 குழந்தைகளை பெற்றெடுக்க தெரிந்த எனக்கு அவங்களுக்கு சோறு போட்டு வளர்த்த தெரியாதா? அவங்க
சாமி அது உங்களுக்கு வயதானா சரி. ஒரு நாளைக்கு ஒரு பையன் வெட்டலாம், ஆ. இன்னொரு நாளைக்கு இன்னொரு பையன் வெட்டலாம். அப்படி ஒரு பையன் வெட்டி உங்களை வளர்ப்பாருன்னு சொல்றேன். ஓ நீ அப்படி சொன்னாயா? ஆகட்டும். அப்படியா இருந்தாலும் இந்த நாட்டிலே 7 மக்களை பெற்றெடுத்து சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்தில் சுவாமி இந்த வாழ்க்கையிலே ஆ, என்ன நடந்தது? என்ன புதுமை நடந்தது? என்ன 41 வருடம் எப்படி எப்படி அம்மா சத்தம் போடாதீங்க. நலத்தங்காலை திருமணம் செய்து திருமணம் செய்து 7 மக்களை பெற்றெடுத்து ஆ, சீரோடு சிறப்போடு சில காலம் வாழ்ந்து வந்தோம். 41 வருடமாய் நலமுடன் வாழ்ந்து வந்தோம் என் காசி நாட்டிலே. 41 வருடம் நலமாக வாழ்ந்து வந்தீங்க காசிவா நகரத்தில். இப்ப 11 வருஷமாய் பாரிலே மழையும் இல்லை. பாவம் பாவம் 11 ஆண்டு காலமாய் பாவம் பாவம் பாரிலே மழையும் இல்லை. மழையும் இல்லை. செய்து வர வேலம் இல்லை. வேலையும் இல்லை. நாங்க செய்ய கூலியும் இல்லை. ஒளியும் இல்லை. அதனால பாவம் பாவம் பாவம். பசி பசி என்றிய மக்கள் பசியால் வாடுகிறார்கள். சரி சரி. மக்களை வைத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று வழி தெரியாமல் வாழ்ந்து வருகிறோம். நானும் என் மனைவியும் மனைவியாலும் இருந்த போதிலும் இன்று ஆ, என் மனைவியை சந்திக்க வேண்டும். ஆகட்டும். அதனால் அதனால் என் மனைவி ஆகிய நல்ல தங்காலை ஆ, நான் அழைத்ததாக அழைத்து அவளிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். ஆ